Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Ya ayyuhalladhina amanu taqullaha wa qulu qawlan sadida يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏகரைவனாகிய தூணின்றி வான்படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் ஷமாயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஷமாயில் சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு மனிதருடைய நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதருடைய நடத்தை, அவருடைய கேரக்டர், இது எல்லாமே ஷமாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷமாயில் திர்மிதி அப்படிங்கிற ஒரு புக்கு கூட இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வர்ணனைகள், மொத்த வர்ணனை, உடல் ரீதியான வர்ணனைகள் எல்லாம் அதில் இருக்கும். இப்போ நாம் அந்த ஷமாயில் திருமிதியில் இருக்கிறத பார்க்காம மொத்தமாக புகாரி, ஹதீஸ் போன்ற நூல்கள், நசாயி, அபு தாவூத், அதே மாதிரி முஸ்னத் அஹ்மத், இப்படி பல கிதாபுகள் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவிப்புகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஹில்கா அவர்களுடைய தோற்றம், அதே போல் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போது இதை நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு நிறைய ஆதாரம் இல்லாத புத்தகங்கள்லாம் இப்போ இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனை சொல்லிட்டு நிறைய ஆதாரமற்ற புத்தகங்கள்லாம் இருக்குது. நாம் அதையெல்லாம் படிக்கிறத தவிர்த்து விட்டு எதெல்லாம் புகாரி, முஸ்லீம் போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குதோ அதை தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் படிக்கணும். இது முதலாவதாக. அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம், வர்ணனை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இதில் ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றத்தை முழுமையாக என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது. அது நிறைய நேரம் எடுக்கும். அப்போது அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ரெண்டாவது, அதில் நான் எடுத்த எல்லாமே ஆதாரபூர்வமான செய்திகளில் உள்ளது. ஸோ அந்த புத்தகம் சம்மந்தமாக அந்த பேரை மட்டும், இப்போ புகாரியில் வருதுன்னா புகாரி, முஸ்லீமில் வருதுன்னா முஸ்லீம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டு போவேன். சில இடங்களில் என்னை மறந்து விட்டுட்டா கூட நான் இன்ஷா அல்லாஹ் நான் தாரேன் உங்களுடைய ஆதாரம். அதே போல் அது சஹீஹான விஷயமா அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ரெண்டாவது, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றத்தை நாம் எதற்காக படிக்கணும் அப்படிங்கிறப்போ, எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நமக்கு ஒரு அன்பு ஏற்படும். அவர்களை பற்றி மொத்தமாக படிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் மீது உள்ள ஒரு நேசம் என்பது அதிகரிக்கும். அதே போல் அவர்களோடு நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேட்டம், ஒரு மனிதரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவரோட நாங்கள் இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு தேட்டம் அதிகரிக்கும். இந்த தேட்டத்தினால நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள், அவரை போல நடக்கணும் அப்படிங்கிற, நாம் அவரை போல செய்யக்கூடிய எல்லாமே அல்லாஹ்விடத்தில் கூலி ஏற்படுத்தல், செய்யக்கூடிய செயல் கூலியை ஏற்படுத்தி தராட்டாலும் சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ் செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி நாம் செய்கிறது அது அமலாக இருக்காது. ஆனால் நாம் நபியவர்கள் மேலே நேசத்தினால் அது செய்கிறதுனால அந்த நேசத்துக்குன்னு சொல்லி ஒரு கூலி இருக்குது. அப்போது இதற்காகத்தான் நாங்கள் படிக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுவான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், மகத்தான நல்ல குணத்தில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், அவரை நாங்கள் படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நிறைய பேர், உதாரணமாக கோய்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் உடைய ஒரு ஆள், லிட்ரேச்சர் எழுதக்கூடிய லிட்ரரி பர்சன், அவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி நான் படித்தேன், இவரை போல் ஒரு மனிதரை என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இவரை மாதிரி ஒரு சிறந்த ஒரு மனிதரை எங்களால் பார்க்க முடியலை. அவர் யூரோப்பியன். எங்களுடைய யூரோப்பில் பல ஐடியாஸ்களை நாங்கள் கொண்டு வந்தோம். நபி உருவாக்கின ஒரு சமுதாயத்தை மாதிரி நாங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதை எங்களால் செயல்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே போல் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேமஸான புக் இருக்குது, த 100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக். 100 சிறந்த, த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் இன் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மைக்கேல் ஹெச் ஹர்ட் அப்படிங்கிறவர் எழுதினார். இவர் ஒரு கிறிஸ்டியன்.
இவர் அந்த 100 சிறந்த ஆளுமை மிக்க மனிதர்கள் உலகத்தில் இதுவரை ஆதம் நபியிலிருந்து அவருடைய 1992 அந்த புக் வந்து பப்ளிஷ் ஆகுது. வந்து எடுத்து எழுதுறாரு. அதில் 3வது ஒரு கிறிஸ்டியன், அவர் 3வது இடத்தை கொடுக்குறாரு ஜீசஸுக்கு அவர் 3வது இடத்தை கொடுக்குறாரு. நீங்கள் விக்கிபீடியாவில் அடிச்சா தெரியும், இந்த 100ன்னு போட்டு அடிங்க, அதில் வரும். 3வது இடத்தை கொடுக்குறாரு ஜீசஸுக்கு. அவர் சொல்கிறார் அது வந்து என்ன, இவர் வந்து ஒரு ரிலீஜியஸ் லீடர் அப்படிங்கிறது. 2வது இடத்தை கொடுக்குறாரு ஐசக் நியூட்டனுக்கு கொடுக்குறாரு. அவர் ஒரு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுக்குறாரு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு கிறிஸ்தவர் கொடுக்குறாரு. அவர் அதில் கோட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் லீடர் அப்படிங்கிறது. காரணம் சொல்லக்கூடிய நேரத்தில் நிறைய காரணம் சொல்கிறார். அவர் வந்து இந்த உலகத்துக்கு செஞ்ச விஷயங்களை எடுத்துக்கிட்டால் யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு அவர் செஞ்சார் அப்படிங்கிறத. அதே போல் பெர்னாட் ஷா அவங்களுக்கு தெரியும். பெர்னாட் ஷா ஒரு பிரபலியமான மனிதர். அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு புக் எழுதினார், முஹம்மது அப்படிங்கிற ஒரு புக் எழுதினார். அந்த புக்கை வந்து பிரிட்டிஷ் அந்த அரசாங்கம் வந்து எரிச்சிச்சு. அப்போ அவர் அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, இந்த உலகம் வந்து முஹம்மது அப்படிங்கிற மனிதருடைய தேவையின் பக்கம் இருக்குது. அதே போல் அவர் கொண்டு வந்த மார்க்கம் என்பது இருள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சம் மிக்க ஒரு மார்க்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. நான் நினச்சேன் இந்த முஹம்மது வந்து கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர், எதிரி என்பதாக நான் நினைத்தேன். அப்படி இல்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொன்னால் மனித நேயம், ஹியூமனிட்டியுடைய சேவியராக இருந்தார். சேவியர்னு சொன்னால் மனித நேயத்தை காப்பாற்றக்கூடியவராக அவர் இருந்தார். அவர் இன்றைய தினம் இந்த உலகத்தில் அவர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்வு சொல்லக்கூடியவராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பெர்னாட் ஷா சொல்கிறார். இப்போ எதுக்கெல்லாம் அந்த நான் முஸ்லீம்களுடைய கூற்றுகளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு ரசூல்லாவை சிறப்பிக்கிறதுக்கு அவங்க தான் சொல்லணும்னு இல்லை. இருந்தாலும் நான் முஸ்லீம் என்பதனால ரசூல்லா சிறந்தவருங்கிற கண்ணோட்டத்தை விட நான் முஸ்லீமாக இருந்து நபியை பார்த்தா கூட அவங்க இப்படி தான் பார்ப்பாங்க, உலகத்தில் சிறந்த ஒரு மனிதராகத்தான் அவரை பார்ப்பாங்க. அல்லாஹ் அப்படி தான் படைச்சிருக்கிறான். அப்போ நபியை பற்றி ஏன் படிக்கணும், எதற்காக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதர் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது எப்போது வரை அவர் தன்னுடைய தந்தையை விட, மகனை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் விட என்னை நேசிக்காத வரை அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது இதுதான் விஷயம். இதற்காக நபி அவர்களை நாங்கள் படிக்கிறோம். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை சம்பந்தமான ஒரு சின்ன அறிவாது இருக்கு. ரசூல்லாவுடைய வாப்பாலிருந்து நிறைய பெயர்கள் வருது, நான் சொல்கிறேன். அதில் இந்த பெயர்களை மனனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பெயரை வந்து கேட்டிருக்கவாது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கே தெரியாது, ஒரு 10-20 வரைக்கும் தெரியும். அப்போது இதில் வந்து நான் சொல்கிறேன். ரசூலுல்லாவுடைய பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லா. அப்துல்லா வந்து வாப்பாவுடைய பெயர். அதற்கு பிறகு அப்துல் முத்தலிப், அதற்கு பிறகு ஹாஷிம், அதற்கு பிறகு அப்துல் மனாஃப், அதற்கு பிறகு குசை, அப்புறம் கிலாப், முர்ரா, காப், லுஐ, கலிப், ஃபிஹர், மாலிக், நதர், கினானாங்கிற பேரை ஞாபகம் வைக்கணும். அதே போல் ஹுசைமா, முத்ரிகா, இலியாஸ், முதர் அப்படிங்கிறதும் நிறைய ஹதீஸ்களில் நீங்கள் பார்க்கலாம், முதர் குலம் அப்படிங்கிறது. அதே போல் நிசார், அதே போல் மாத், அதுனான். இந்த அதுனான் வரைக்கும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையை கொண்டு போவாங்க. இது வந்து வேற உலகத்தில் வேற எங்கேயும் இல்லாத ஒரு நடைமுறை. அரபுகள்கிட்ட இப்போவும் இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னு சொன்னால் பரம்பரையை வந்து ஒரு 50 வருஷத்துக்கு வந்து 50 சமுதாயத்துக்கு வந்து வச்சுருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு வாப்பாவோட வாப்பா பேரை கேட்டால் தெரியாது தமிழ்நாட்டில். ஆனால் அவங்க அப்படி இல்லை, வச்சுருப்பாங்க ஞாபகம். அப்போ அதுனான் வரைக்கும் அவங்க போகிறாங்க. இந்த அதுனானுக்கு பிறகு யார் அப்படின்னு சொன்னால் பரம்பரை போகுது. அது எங்கே போய் முட்டும்னா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமில் போய் முட்டும். இஸ்மாயில், அதுக்கு பிறகு இஸ்மாயில் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையை தொட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை எப்படி தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொன்னால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கோத்திரத்திலிருந்து கினானாவை தேர்ந்தெடுத்தான். கினானாவிலிருந்து குரைஷுடைய வம்சத்தை தேர்ந்தெடுத்தான். குரைஷியர்களிலிருந்து பனு ஹாஷிமை தேர்ந்தெடுத்தான். பனு ஹாஷிமிலிருந்து அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த பரம்பரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அதே போல் இன்னொரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்கள் பற்றி பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம தெரியாத பெயர்கள், நபி அவர்களுடைய முஹம்மது அப்படிங்கிற பெயர் தெரியும், அஹமது அப்படிங்கிற பெயர் தெரியும். இன்னும் 3 பெயர்கள் இருக்குது. அல் மாஹி அப்படிங்கிற பெயர், அதே போல் ஹாஷிர் அப்படிங்கிற பெயர், அதே போல் ஆகிப். இந்த 5 பெயர்களையும் ஜுபைர் இப்னு முத்தீம் அறிவிக்கிறாங்க இந்த பெயர்களை. அப்போது இப்போ நபி அவர்களை பற்றின பெயர்களை நாம் படிச்சுக்கிட்டோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறப்போ ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் நபி அவர்களை நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் இருண்ட
இரவிலே நிலா வெளிச்சம் நிறைந்த அந்த இரவில் நான் என்ன செய்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜாபிர் இப்னு சமூரா சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்கிறேன், அங்கே ஒரு முழு அந்த சந்திரன் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த இரவு. அவர் சொல்கிறாரு, நான் சந்திரனை பார்த்தேன், நபியை பார்த்தேன், மறுபடியும் சந்திரனை பார்த்தேன், நபியை பார்த்தேன், இப்படி சொல்கிறாரு. சொல்லி அவர் சொல்கிறாரு, வல்லாஹி நான் சொல்கிறேன், இந்த சந்திரனை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் பிரகாசமாக இருந்தது, மிக அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். திருமிதியில் வரக்கூடிய செய்தி, அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நபி அவருடைய தோல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நடுத்தரமான நிறத்தோடு, மிகவும் தூய வெண்மை இல்லை. அப்படி ஹதீஸில் எப்படி வருதுன்னா தூய வெண்மை இல்லை அப்படின்னு. தூய வெண்மைனா என்ன சொல்கிறதுனா ரொம்ப வெண்மை நிறமாகவும் இல்லாமல் ரொம்ப கருத்த நிறமாகவும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான நிறத்தோடு இருந்தது, சிவப்பு கலந்த ஒரு நிறத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் இருந்தது என்பதாக சொல்கிறாங்க. அதே போல் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி அவர்கள் அழகிய முகம் கொண்டவராகவும் அழகிய குணம் படைத்தவராகவும் இருந்தார்கள் அப்படிங்க. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு அழகிய முகம் இருக்கும், குணம் என்னது இப்படி இருக்காது, அழகிய குணமாக இருக்காது. இப்போ அழகிய முகம் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவருக்கு அழகிய குணம் இருந்தாலே போதும், அல்லாஹ் என்ன செய்வான், அதற்கான கூலியை கொண்டு வந்து சேர்ப்பான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகிய முகமும் இருந்தது, குணமும் அழகாக இருந்தது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது, நபி அவர்களுடைய முகம் வாளை போல மின்னுமா அப்படின்னு சொல்லி, வாளை போல மின்னுமா அப்படின்னு. அவர் சொல்றாரு, நபி அவர்களுடைய முகம் வாளை போல மின்னாது, சந்திரனை போல மின்னும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா உதாரணம் தப்பா சொல்லக்கூடாது, வாளை போல அப்படிங்கிறத சொல்லக்கூடாது, சந்திரனை போல அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க சந்திரனை போல பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போல நபி அவர்களுக்கு மின்னக்கூடிய முகம் இருந்தது. இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம புகழுக்காக சொல்லுவோமே, அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லாமே உண்மையாக உள்ளது. ஒரு ஒரு சம்பவத்துல பரம்பரை அறிவிக்கக்கூடிய சில பேர் இருந்தாங்க. முன்பு அரபுகளில் பரம்பரையை அறிவிப்பாங்க, கியாஃபத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த அறிவிக்கக்கூடியவங்கள. அப்போது ஒரு முறை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் படுத்து கிடக்கிறாங்க. கால் மட்டும் வெளியே தெரியுது, ஆள் யாருன்னு தெரியல. ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு உசாமா படுத்து கிடக்கிறாங்க, வாப்பா மகன் படுத்து கிடக்கிறாங்க, முகம் எல்லாம் மூடி இருக்குது, கால் மட்டும் தெரியுது. அப்போ கினானா கோத்திரத்தை சார்ந்த, கினானா சொன்னால அந்த கோத்திரத்தில் இருக்கிற முத்ரிஜ் அப்படிங்கிற கோத்திரத்துலேருந்து ஒரு மனிதர், அவர் இந்த கியாஃபத்தில் திறமை மிக்கவர். இந்த பரம்பரையை கண்டுபிடிக்கிறதுல எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, காதை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, காலை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, நபி அவங்க நிற்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்றாரு, இந்த ரெண்டு கால்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. கரெக்டாக சொல்றாரு, வாப்பாவுடைய பையன் அப்படின்னு சொல்லி. நபி அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அது எதற்கான சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, ஜெயித் ரலியல்லாஹுடைய உம்மா இருக்கிறாங்களே, இவங்க அடிமை பெண். இந்த அடிமை பெண்ணை தான் யார் திருமணம் செய்வாங்க, உசாமா ரலியல்லாஹு திருமணம் செஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த ஜெயித் அந்த ஒரு தவறான ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஜெயித் இவருடைய பிள்ளையா இருக்காதோ அப்படி. அப்போ இந்த பரம்பரையை அறிவிக்கக்கூடியவர் சொல்றாரு, இந்த கால்ல இருந்து வந்துச்சுன்னு சொன்னோன்னா நபி அவங்களுக்கு சந்தோஷம். நபி அவங்க தன்னுடைய மனைவிட்ட போய் சொன்னாங்க, அவர் சொன்னதை கேட்டீங்களா, இந்த கால்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவருடைய முகம் மின்னியது என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் எப்பொழுதும் ஒளி வீசும். எப்போதெல்லாம் நபி அவர்கள் சந்தோஷப்படுகிறார்களோ, எப்போதெல்லாம் நபி அவங்க சந்தோஷப்பட்டாங்களோ முகத்தில் அது காட்டிடும். அதே போல் நபி அவங்க எப்போதெல்லாம் கோபப்படுகிறாளோ அப்போதெல்லாம் முகம் காட்டி கொடுத்துரும். இது நயவஞ்சகத்திலிருந்து தூரமானது. நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க கோபப்படுறாங்களா சந்தோஷப்படுறாங்களாங்கிறது தெரியாது, அவங்க இந்த சம்பவத்தை வெறுக்கிறாங்களா, அந்த தொழுகையை வெறுக்கிறாங்களாங்கிறது முகத்தில் தெரியாது. ஆனால் நபி அவங்க அப்படி இருக்கலை, வெட்ட வெளிச்சமாக சந்தோஷப்பட்டாலும் முகத்தில் காட்டி கொடுத்துரும், கோபப்பட்டாலும் முகம் காட்டி கொடுக்கக்கூடிய அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. நபி அவர்களுடைய முடி எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், மிகவும் அடர்த்தியாகவும் இல்லாமல் மிகவும் இடைவெளி விட்டும் இல்லாமல் ஒரு நடுத்தரமான அளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருந்தது. அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய தலைமுடி மற்றும் தாடியில் 20க்கும் கீழ்பட்ட, மேற்பட்ட இல்லை 20க்கும் கீழ்பட்ட அளவில் பழுத்த முடிகள் இருந்தது. என்னன்னா தெரிஞ்சிடும், அந்த மாதிரி 20க்கு கீழே தான் என்ன செஞ்சிச்சு, பழுத்த முடிகள் இருந்துச்சு. அப்போ அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் 2 விஷயம். கத்தாதா அறிவிக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு இடத்துலேருந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்களிடத்துல கேட்கப்பட்டது, நபி அவங்க சாயம் பூசுவாங்களா அப்படின்னு சொல்லி.
அப்போ அவங்க சொல்றாங்க இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னொரு செய்தியில வருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாயம் பூசி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு இந்த சாஃப்ரான் சொல்லக்கூடிய குங்குமத்தினாலையும் இன்னொரு பூ இருக்கு, சாஃப்ல வருது, தமிழ்ல என்னன்னு தெரியல, பார்த்து சொல்றேன். அந்த ரெண்டு இதையும் கலந்து நபி அவங்க சாயம் பூசினதாகவும் ஒரு செய்தி வருது. அப்போ இந்த பழுத்த முடிகள், அதாவது இந்த இடத்துல, இந்த ரெண்டு இடத்துலையும் பின்ன இந்த இடத்துலையும் நபி அவர்களுக்கு பழுத்த முடிகள் இருந்துச்சு. 20க்கும் குறைவாக நபி அவர்களுக்கு இருந்துச்சு. அது நபி அவர்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா வாசனை பூசுவதனால அப்படின்னு சொல்லி செய்தி வருது. வாசனை நபி அவங்க என்ன செய்வாங்க, தலைக்கு தாடிக்கெல்லாம் பூசிக்கொள்வார்கள், அதன் மூலமாகத்தான் வந்தது அப்படின்னு சொல்லி. அதே போல நபி அவங்க எப்படி முடியை சீவுவார்கள் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தில் நபி அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா யூதர்களுக்கு ஒப்பாக சீவி கொண்டிருந்தாங்க. வகி அது சம்பந்தமா வகி வராம இருக்கும் இல்லையா. இப்போ எந்த விஷயத்துக்கெல்லாம் வகி வராம இருக்குதோ அந்த விஷயத்துக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா யூதர்களுக்கு சார்ந்தே நடப்பாங்க. முஷ்ரிக்குகளுக்கு மாற்றமாக யூதர்கள் அஹ்லுல் கிதாப், அவங்க கிதாபோடு இருக்கக்கூடியவங்க, அவங்கள போலே நடப்பாங்க ரசூலுல்லாஹ் முன்னால. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சீவினாங்கன்னா இப்படி ஏத்தி சீவுறது, ஏத்தி சீவிக்கிட்டு இருந்தாங்க. யூதர்களும் அந்த மாதிரி சீவுறதுனால ஏத்தி சீவிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், மாற்றமாக நடக்கிறதுக்கு, யூதர்களுக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்போ நடக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து என்ன செஞ்சுட்டாங்க, ரசூலுல்லாஹ் வகுடு எடுத்து சீவ ஆரம்பித்து விட்டார்கள். முஷ்ரிக்குகள் எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யூதர்களுக்கு மாற்றம் செஞ்சாங்க நபி அவங்க. நபி அவர்களுடைய முடி அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, அவங்க முடியை எடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த காதுக்கு கீழே வரக்கூடிய அளவிற்கு நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, முடியை வளர்த்தியவர்களாக இருந்தார்கள். அதே போல நபி அவர்களுடைய தோல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அகண்ட தோளாக, ஷோல்டர் என்பது அகண்ட ஷோல்டராக இருந்தது. தாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னா அதுல வருது அடர்த்தியான தாடி, பெரிய தாடியாக. எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு காதினுடைய சோனை இதுல இருந்து, ஒரு காதினுடைய சோனையிலிருந்து இன்னொரு காதினுடைய சோனை வரை நெஞ்சின் மீது படர்ந்திருந்தது அப்படிங்கிற அந்த செய்தியை நாங்க பார்க்கலாம். இது என்னன்னு சொன்னா நபி அவங்க வலியுறுத்திய ஹதீஸ். சரிங்களா. இப்ப நான் சொன்னது எல்லாமே முடி வளர்க்கணுமா வளர்க்க கூடாதா அப்படிங்கிற நபி அவங்க சொல்லலை. நபி அவங்க வச்சிருந்தாங்க, வெட்டனா வெட்டி கொள்ளலாம், வளர்க்குறது சுண்ணான்னு இல்லை. நபி அவர்களை பின்பற்றுறது சுண்ணா செய்யணும் அப்படிங்கிறது இல்லை, வெட்டனா வெட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் தாடியை வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா வளருங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி அவர்களுடைய உயரம் நெட்டையாகவும் இருக்கவில்லை, குட்டையாகவும் இருக்கவில்லை, நடுத்தரமான, அதாவது உயரம் கொண்டவராக இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் நல்ல உடல் கட்டமைப்பை கொண்டவர்களாக, வெல் பில்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நல்ல உடல் கட்டமைப்பை கொண்டவர்களாக இருந்தார்கள். இது திருமிதியில் வரக்கூடிய செய்தி, அல்பானி சஹீஹ் அப்படின்றாங்க. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரை விட மிக அழகிய ஒரு மனிதரை நான் எதிலையுமே, அழகிய ஒன்றை நான் கண்டதே இல்லை அப்படின்னு சொல்லி பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே போல நபி அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய மோதிரம், நபி அவர்கள் ஒரே ஒரு வெள்ளி மோதிரத்தை அணிஞ்சாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் அவங்க அணியலை. எப்போ அணிய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கிஸ்ரா கைசர் மன்னர்களுக்கு கடிதம் எழுதி ரசூலுல்லாஹ் அனுப்புவாங்க. அனுப்பக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கவர்மெண்ட் சீல் இல்லையே, அப்போ நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆயிடுச்சுல நபி அவர்களுடைய ஆட்சியில். அப்போ அதற்காக ஒரு முத்திரை வேணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய மோதிரத்தில் முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படி எழுதியிருந்தாங்க. அரபுகள் எப்படின்னா சின்ன எழுத்துக்கள் எழுதக்கூடிய நேரத்தில் கீழே இருந்து மேலே போவாங்க, முஹம்மது ரசூல் அல்லாஹ் அப்படி தான் எழுதுவாங்க. இந்த கேலிகிராஃபி நீங்கள் பார்த்தாலும் தெரியும், கீழே இருந்து மேலே போவாங்க. நம்ம மேலேருந்து கீழே எழுதுவோம், அவங்க கீழேருந்து மேலே எழுதுவாங்க. அதே போல் ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரத்தில் முஹம்மது ரசூல் அல்லாஹ் என்று எழுதியிருந்தது. மோதிரம் வந்து சில்வர், தூய சில்வரால் செய்யப்பட்ட மோதிரம். அதனுடைய கல் என்பது எத்தியோப்பியான்னு சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அந்த கல்லாக இருந்தது அப்படிங்கிற செய்தி வருது. இப்போ இதில் அணியக்கூடிய விஷயத்தில் ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னால், நடு விரலையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய விரலிலும் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நடுவிரல், அதை தொடர்ந்து வரக்கூடிய விரல். இப்போ இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. தொடர்ந்து வரக்கூடியதுன்னா இதுவா அல்லது இதுவா அப்படிங்கிறது. அப்போ எதில் அணியக்கூடாது அப்படிங்கிறது. அப்போ பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எண்ணக்கூடிய நேரத்தில் தொடரக்கூடிய நேரத்தில் இப்படி தான் தொடருவோம், அல்லது இப்படி எண்ணக்கூடிய நேரத்தில் 1 2 3 தொடரக்கூடிய நேரத்தில் இந்த 3லையும் போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் சரியான அந்த பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பெருவிரல், இந்த விரல், இந்த விரல், இந்த 3லையும் அணியக்கூடாது, இதை தாண்டி இந்த விரல்களில் அணிஞ்சு கொள்ளலாம். எப்படின்னா தொடர்ந்து வரக்கூடிய விரலை இப்படி சொல்கிறாங்க,
1 2 3 4 5 இப்படி சொல்கிறாங்க. அப்போ இப்படி நீங்கள் என்ன செய்யலாம், அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த விஷயம் நடுவரல் அணியக்கூடாது. அது என்ன மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு தொடர்ந்து வரக்கூடியதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த இந்த மோதிரத்தை வந்து நபி அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அணிஞ்சாங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போட்டிருந்தாங்க. இந்த உஸ்மான் ரலியல்லாஹு போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த அரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிணற்றில் அந்த மோதிரம் விழுந்தது. இப்போ கூட நீங்கள் குபா பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்குது அரிஸ் அப்படிங்கிற கிணறு, அது மூடப்பட்டிருக்கு, அந்த இடமும் இருக்குது. அந்த கிணற்றுக்குள்ளே தான் அந்த மோதிரம் விழுந்ததாக செய்திகள் வருது. நபி அவர்களுடைய கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நபி அவர்களுடைய கையை விட மென்மையான ஒன்றை நாங்கள் தொட்டதில்லை, தூய்மையான பட்டை விட அது மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய்மையான பட்டை விட அது மென்மையாக இருக்கும். ஆனால் இந்த மென்மை என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பெண்களுடைய கையை போல இருக்காது, வலு இழந்த கையாக இருக்காது, வலுவான பிடியாக இருக்கும். நபி அவர்கள் பிடித்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு வலுவான பிடியாக இருக்கும், மென்மையாகவும் இருந்தது. ஜாபிர் இப்னு சமூரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்து விட்டு அந்த தெருவில் நடந்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களை சில பசங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சந்திக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சிறுவர்களுடைய கன்னத்திலையும் இப்படி தட்டுறாங்க, தட்டி 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 கொஞ்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போது ஜாபிர் இப்னு சமூரா அவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கன்னத்திலும் தட்டினார்கள். அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் மிக குளிர்ந்த ஒரு கையாகவும் மிக நறுமணம் மிக்க ஒரு கையாகவும் இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நறுமணத்தை அதாவது நறுமணம் விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, பெர்ஃப்யூம் விற்கக்கூடிய அந்த வியாபாரி தன்னுடைய பாத்திரத்துக்குள்ள கையை போட்டு எடுத்து நம்ம கன்னத்தில் தட்டுனா எப்படி அது மணக்குமோ அதே போல நபி அவர்களுடைய கை வாசம் வீசியது என்பதாக ஜாபிர் இப்னு சமூரா தான் சொல்றாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெர்ஃப்யூம்களை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவங்க ஒரு செய்தியிலே சொல்லுவாங்க, உலகத்தில் வந்து எனக்கு விருப்பமான 2 விஷயங்கள் இருக்குது, ஒன்று பெண்கள், இன்னொன்று பெர்ஃப்யூம், அதாவது நறுமணம் என்பதாக. அதாவது நம்ம வந்து தவறாக நினைச்சிடக்கூடாது, ஹலாலான பெண்கள் சொன்னால் குழந்தைகளும், அதாவது நம்ம மகள்களும் பெண் தான், தாயும் பெண் தான். இப்போ எல்லா பெண்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானவர்களாகவும் நறுமணம் என்பது நபி அவர்களுக்கு விருப்பமானதாகவும் இருந்தது என்று ஒரு செய்தி வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வாசம் வீசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தி நான் அன்னைக்கு கூட உங்களுக்கு சொன்னேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில், மரணித்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க, திப்த ஹய்யன் வ மையித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உயிரோடு இருக்கும்போதும் மணந்தீர்கள், இறந்த பிறகும் மௌத்தானதுக்கு பிறகும் மணக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இதுவும் என்ன ஒரு பழமொழி அந்த மாதிரி இல்லை, உண்மையாகவே நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் மணந்தார்கள். நபி அவர்களுக்கு நறுமணம் பூசணும் கூட அவசியம் இல்லாத அளவுக்கு நபி அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பரக்கத்தை அந்த உடலில் கொடுத்துருந்தான். அப்போ அனஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நபி அவர்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை போல நான் எந்த ஒரு நறுமணத்தையும் கண்டது கிடையாது, மஸ்கை விட அம்பரை விட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மஸ்க் அம்பர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃப்ராக்ரன்ஸ். இப்போ இந்த மஸ்கை விட அம்பரை விட மிகவும் மனமிக்கதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் மனம் இருந்தது என்பது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி அவர்கள் ஒரு இடத்தை கடந்து சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடந்து சென்றதற்கு பிறகும் அங்கே என்ன செய்யும், நறுமணம் வீசி கொண்டிருக்கும். அறிந்து கொள்வோம் பின்னாடி வரக்கூடியவங்க நபி அவங்க கடந்து போயிருக்கிறாங்க என்ற அளவிற்கு. அனஸ் ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்போ அவங்களுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இப்போ இந்த ஹதீஸை ஒரு கூட்டம் மறுத்துரும், அதை நான் சொல்கிறேன். அப்போ இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த வீட்டில் வந்து தூங்குவாங்க. அப்போது இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா செய்வாங்கன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலிலிருந்து வழியக்கூடிய அந்த வியர்வை என்ன செய்வாங்கன்னா பாட்டிலில் எடுத்து சேமித்து வச்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு கேட்டாங்க, இப்படி நீங்கள் சேகரிக்கிறீங்க, இப்படி நீங்கள் எதற்காக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இப்படி செய்கிறீங்களே எதற்காக சேகரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, இந்த இது வந்து என்ன செய்வோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நறுமணத்தோடு கலந்து கொள்வோம், நாங்கள் வச்சிருக்கக்கூடிய பெர்ஃப்யூமோட இதையும் நாங்கள் கலந்து கொள்வோம், அப்போ என்ன செய்யும், இது எங்களுக்கு இன்னும் மனத்தை அதிகரிக்கும், நறுமணத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு இப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அந்நிய பெண் வீட்டில் போய் தங்கினார், அங்கே அவங்க இப்படி எடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்க அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை தட்டி விட்டுருவாங்க, ஹதீஸை மறுத்துருவாங்க. ஆனால் இது ஆதாரபூர்வமான செய்தி.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய சொந்தம் வந்து மற்ற ஹதீஸ்களில் வருது. அவங்களுக்கு அவங்க சின்னம்மா முறை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அப்போ நபி அவர்கள் வந்து இப்போ நறுமணத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் சொந்தமாகவே உடலில் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நறுமணத்தை கொடுத்ததாகவும் இருந்தான். அப்போ இந்த உடல் பரக்கத்து வந்து நாம் வந்து என்ன செய்யணும் சொன்னால் நம்பணும். இது வந்து ஒரு அக்கீதா. இது வந்து நாம் படிக்கக்கூடிய நேரத்தில் இப்படியெல்லாம் இருக்குது. இப்படி இன்னொரு செய்தி வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது எடுத்த தண்ணியை பிலால் ரலியல்லாஹு கொண்டு வந்து வெளியில் வைப்பாங்க. உது எடுத்த தண்ணியை பிலால் ரலியல்லாஹு கொண்டு வெளியே வைப்பாங்க. சஹாபாக்கள் அதில் என்ன செய்வாங்க, உது எடுப்பாங்க. அப்போ இந்த செய்தியை என்ன செய்யக்கூடாது, உடனே மறுத்தரக்கூடாது. அது என்ன உது செய்த தண்ணி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்து. அதே போல் நபி அவர்களுடைய கைகளை என்ன செய்வாங்கன்னா தொட்டு முகத்தில் தடவி கொள்வாங்க. இன்றைக்கு சிலதற்கு முடி நபி அவருடைய முடி இருக்குதுன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது. அது வந்து பொய்யான செய்தி. அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுவாங்கன்னா, எப்படி கண்டுபிடிப்பீங்க இது ரசூல்லாவுடைய முடி தான் அப்படின்னு சொன்னால் அதில் நிழல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. முடிக்கு நிழல் இருக்காது, நபி அவருடைய முடிக்கு ஆதாரம் அப்படி. அப்போ அதெல்லாம் போய். அதே போல் நபி அவர்கள் யூஸ் பண்ணின கப்பு, கோப்பை இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஆதாரமற்ற செய்தி. அது அல்லாமல் நபி அவர்கள் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மை. எந்த அளவுக்கு நபி அவர்கள் மனிதர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நபி அவர்கள் தூங்கினா தங்களுடைய கண் தான் தூங்கும், கல்பு தூங்காது அப்படிங்கிற செய்தி வரும். நபி அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த சத்தம் வெளிப்படும், இந்த குரட்டை மாதிரி வரக்கூடிய சத்தம் வெளிப்படும். ஆனால் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்பு தூங்காது என்று வரக்கூடிய செய்தி இருக்கு. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளையில் பின்னால் நடக்கக்கூடியதெல்லாம் சொல்லிடுவாங்க. அதே போல் பல மைல் தூரத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவாங்க. இது எல்லாமே வஹியோடு சம்மந்தப்பட்டது. அதே போல் நபி அவங்க சஹாபாக்களோட நடந்து போவாங்க. நடந்து போகக்கூடிய நேரத்தில் முன்னுக்கு நடக்க மாட்டாங்க. சஹாபாக்களை பின்னால் விட்டு முன்னுக்கு நடக்க மாட்டாங்க. சஹாபாக்களை எல்லாம் முன்னுக்கு விட்டுக்கிட்டு பின்னால் நடப்பான். அப்போ சொல்லுவாங்க, என்னுடைய முதுகை மலக்குமார்களுக்கு விட்டு விடுங்கள், பின்னால் மலக்குமார்கள் வந்து கொண்டிருப்பான். இப்படி நபி அவர்களுக்கு நிறைய பரக்கத்தான அந்த உடல் இருந்தது அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குச்சியை நாட்டி தொழுததற்கெல்லாம் பிறகு, அது பெரிய சம்பவம், அதையெல்லாம் தொழுததற்கு பிறகு அந்த இருந்த எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நபி அவர்களுடைய கையை தொட்டு முகத்தில் தடவி கொண்டு இருந்தார்கள். தொட்டுனா நபி அவர் கையை தொட்டு இவங்க முகத்தில் தங்களுடைய கையால் தடவி கொண்டு இருந்தாங்க. அபு ஜுஹைஃபா சொல்றாரு, நபி அவர்களுடைய கையையே பிடித்து நான் என்ன செஞ்சேன், என்னுடைய முகத்தில் வைத்தேன். அப்போ சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வந்து ஆலங்கட்டியை விட குளுமை மிகுந்ததாகவும் கஸ்தூரியை விட மிகவும் மணக்கக்கூடியதாகவும் நறுமணம் மிக்கதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள். அதே போல நபி அவர்களுடைய இதயம் என்பது நம்முடைய இதயம் போல அல்ல. அவர்களுடைய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நபி அவர்களுக்கு அப்போவே நடந்துருச்சு. 1400 வருடத்துக்கு முன்னால நபி அவர்கள் சிறுவராக இருக்கக்கூடிய நேரத்திலையும், அதே போல மிஹ்ராஜுக்கு போறதற்கு முன்னாலே என்ன செய்யப்பட்டது, நெஞ்சு கிழிக்கப்பட்டு இதயம் வெளியே எடுக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரால கழுவப்பட்டு மறுபடியும் உள்ள வைக்கப்பட்டது. இப்போ இது வந்து நபி அவர்களுடைய இதயம் சம்பந்தப்பட்ட செய்தி. அதே போல நபி அவர்களுக்கு நபித்துவ முத்திரை அப்படிங்கிறது இருந்திருக்கு. நபித்துவ முத்திரை இது உடல்ல இருந்திருக்கு. எங்க அப்படின்னு சொன்னா, ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்களுடைய 2 தோள்களுக்கு மத்தியில், பின்னால தோள்களுக்கு மத்தியில சின்ன ஒரு சிகப்பு, அதாவது சதை துண்டு போல, எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு புறாவினுடைய முட்டை அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 2 தோள்களுக்கு மத்தியில் நபித்துவ முத்திரை இருந்ததை நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே போல இன்னொரு திருமிதியில் வர செய்தி, இன்னொரு செய்தி என்ன வரும்னு சொன்னா, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கக்கூடிய நேரத்துல பின்னால் ஒரு சஹாபி நிற்பார். அந்த சஹாபி சொல்லுவாரு, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடக்கம் செய்து விட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய அர்ஷ் வந்து என்ன செய்து நடுங்கி விட்டது என்பதாக ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் பின்னால தான் இருந்தேன், நபித்துவ முத்திரை எனக்கு பக்கத்தில் இருந்தது, நான் நாடி இருந்தால் அதை முத்தமிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த செய்தியை மறுப்பாங்க, நபித்துவ முத்திரை இல்லை, இது ரசூலுல்லாஹ் இருந்ததை ஏற்றுப்பாங்க. ஆனால் அது நபித்துவ முத்திரை இல்லை, சஹாபாக்கள் சும்மா விளங்கி வச்சிருந்தாங்க, அது நபித்துவ முத்திரையா இருக்கும் அப்படின்னு சொல்லி விளங்குனாங்க. அப்படி இல்லை, உண்மையாகவே அது நபித்துவ முத்திரை. நபி அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அங்கீகரிச்சிருந்தாங்க. சஹாபாக்களுடைய ஒருமித்த ஒரு கருத்து. இது இன்னொரு செய்தியிலேயே நமக்கு தெளிவாகுது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாப்புல. இது ஒரு அழகான கதை. அவர் வந்து ஒவ்வொரு பாதிரியாராக போய் சந்திச்சு தான் கடைசியில தான் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் ஒரு தேடல்ல இருந்தார், எது உண்மையான மார்க்கம் அப்படிங்கிற தேடல்ல. அதில் கடைசியாக ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை அவர் சந்திப்பார். அவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாதிரியார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இறுதி தூதரனுடைய நேரம் நெருங்கி விட்டது. அவர் என்ன செய்வார்னு சொன்னா, ஆபிரகாமுடைய அந்த மதத்தை கொண்டு வருவார்.
அவர் எங்கிருந்து தோன்றுவார் அப்படின்னு சொன்னா அரபுகளினுடைய பூமியிலிருந்து தோன்றுவார். அவர் எங்கு செல்வார் என்று சொன்னால் மதீனாவை சொல்றாங்க. 2 கருப்பு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பேரித்தம்பலம் நிறைந்த அந்த ஊருக்கு அவர் ஹிஜ்ரத் செய்து செல்வார். அவருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டால் ஏற்றுக்கொள்வார். பரிசுகள் வழங்கினால், கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார். அது இல்லாம சதக்கா ஜக்காத் போன்றவைகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல அவங்க சொல்றாங்க, தொடர்ந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனிதருடைய 2 தோள்களுக்கும் மத்தியில் நபித்துவ முத்திரை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, உன்னால அங்க ஹிஜ்ரத் செய்து போக முடியும் என்று சொன்னால் நீ அங்கு சென்று விடு அப்படின்னு சொல்லி அந்த கடைசி பாதிரியார் சொல்லுவார். அதுக்கு பிறகுதான் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய மதீனாவுக்கு வருவாங்க. அப்புறம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப இதுவும் நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்ததாக நபி அவர்களுடைய அந்த கைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அக்குல் என்ற பகுதி, இது எப்படி இருந்தது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவர்கள் தொழுகையில் சஜிதா செய்வார்கள், 2 கைகளையும் விரித்தவர்களாக. சஜிதா கரெக்டாக செஞ்சா அது 2ஐயும் விரித்து தான் செய்யணும். ஒரு ஆடு உள்ளுக்கு, ஒரு குட்டி ஆடு உள்ள நுழைஞ்சி வெளியே போற அளவுக்கு. அப்ப இப்படி நபி அவங்க செய்யக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அக்குலினுடைய வெண்மையை நாங்கள் கண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அதே போல இன்னொரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழைக்காக வேண்டி துவா செய்யறாங்க, கையேந்தி துவா செய்தார்கள். அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அக்குலினுடைய வெண்மையை நாங்கள் கண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. இது எல்லாம் எதற்கு அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் அப்படி பார்த்தாங்க, அப்படி ஒவ்வொன்றையும் பார்ப்பாங்க. பாருங்களேன், ஒரு முடியில 20 முடி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எண்ணக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணாங்க. நபி அவர்களும் இந்த 23 ஆண்டுகள் நபித்துவத்தில் இருந்தும் கூட ஒரு இடத்துல கூட அவங்க மிஸ் பண்ணலை. எதையுமே தூய்மையானவர்களாக மனமிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள், இது ஒரு நபி என்பதற்கான ஒரு ஆதாரம். சரிங்களா? அதே போல் நபி அவர்களுடைய ஆடை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவர்கள் அதிகமாக செமிஸ் என்று சொல்லக்கூடிய கமீஸ் அதை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். முன்னால என்ன ஆடை இருந்தது அப்படின்னு சொன்னா, அந்த 2 உடை, ரிதா இதார், உம்ராக்கு நம்ம உடுப்போமே, கீழே ஒன்று மேலே ஒன்று, இப்படி இதை போட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் நபி அவர்கள் அதிகமாக கமீஸை விரும்புவார்கள். ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, அரபு உலக அறிஞர், கமீஸ் என்பது ஒரே ஆடை, இப்போ அரபுகள் உடுக்கக்கூடிய அந்த ஒரே ஆடையாக இருந்தது. அது முழுமையாக உடலை மறைக்கக்கூடியதாக இருந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக விரும்பினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நபி அவர்கள் அதிகமாக வெண்மையை தேர்ந்தெடுப்பார்கள், வெள்ளை ஆடையை தேர்ந்தெடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்கள் அணியுங்கள், இறந்தவருக்கும் நீங்கள் அந்த வெண்மையான ஆடை அணியுங்கள், உங்களில் இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடையாக அந்த வெண்மையான ஆடை இருக்கட்டும் என்ற செய்தியை நாங்கள் திருமிதியில பார்க்கிறோம். அதே போல நபி அவர்களுக்கு ஒரு சிகப்பு ஆடை இருந்தது, ரெட் கலர் ட்ரெஸ் இருந்துச்சு. ஒரு சம்பவம் அது என்னன்னா, ஹவாரிஜிகள்னு ஒரு குரூப் இருந்துச்சு. நம்ம இன்ஷால்லாஹ் ஒரு நாள் இந்த வழிகட்ட கூட்டத்தை பத்தி நம்ம படிக்கணும். அப்ப இந்த ஹவாரிஜிகள் யாருன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அவருடைய பீரியட்ல ரொம்ப ஜாஸ்தியாகி அலி ரலியல்லாஹு சண்டையெல்லாம் போட்டாங்க. இந்த ஹவாரிஜிகள் முஸ்லீம்கள் தான், அவங்க குர்ஆனை தான் பேசுவாங்க, ஹதீஸ் தான் பேசுவாங்க. அப்ப இவங்க அலி ரலியல்லாஹுடைய அந்த பீரியட்ல ரொம்ப ஜாஸ்தியானாங்க. அப்ப இவங்களிடத்துல பேசுவதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போனாங்க. அப்ப இந்த ஹவாரிஜிகள் ஒரு டென்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சிகப்பு ஆடை அணிந்து உள்ள போறாங்க. போனவங்க கேட்டாங்க, இது ஹராமான ட்ரெஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிகப்பு ஆடையை ஹராம் ஆக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஹராம் ஆக்குனாங்க அப்படின்னு சொன்னா, மஞ்சளில் சிவப்பு கலந்த ஆடை, இந்த காவி நிறம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஆடையை தான் என்ன செஞ்சாங்க, ஹராம் ஆக்கினார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே போல நபி அவர்களுக்கு நஜ்ரானில் இருந்து ஒரு மேல் துண்டு ஒன்று இருந்தது. நபி அவர்களுக்கு விருப்பமான ஒரு நஜ்ரானி மேல் துண்டு ஒன்று இருந்தது. நபி அவர்கள் அனஸ் சொல்றாங்க, நான் அந்த நபியோடு அந்த ஆடை அணிந்தவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் தெருவில் சென்று கொண்டிருந்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு காட்டு அரபி அவருக்கு அவர் நபி அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை கொடுத்திருந்தார், திருப்பி நான் கேட்கும்போது தரணும் அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் நெருங்கலை, அந்த நேரம் கடக்கலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நாளுக்கு பிறகு நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் இன்னும் ஆகலை. ஆனால் அந்த காட்டரபி என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, நபி அவர்கள் அந்த தெருவில் நடந்து போகக்கூடிய நேரத்தில் அந்த நஜ்ரானி அந்த மேலாடையை பிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கழுத்தோட வச்சு இறுக்கிட்டார். அப்போ இருக்கின உடனே நபி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப காட்டமான ஒரு நடத்தை. அது நடந்தவொடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடியலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டாரு. இழுத்த உடனே அனஸ் சொல்றாங்க, நபி அவர்களுடைய கழுத்துல அந்த தடத்தை நான் பார்த்தேன்.
அப்போ இது நடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவரை பார்த்து திரும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அப்போ இது வந்து ரெண்டு இடத்துல வரும். ஒன்று வந்து நபி அவர்கள் நஜ்ரானி அந்த கிளாத் வந்து போட்டிருந்தார் அப்படிங்கிறதும், இரண்டாவது ரசூலாவோடு கடுமையாக நடந்தவரோடும் நபி அவங்க சிரித்த முகத்தோடு நடந்தார்கள் என்ற இரண்டு செய்தியை நாங்கள் இதில் பார்க்கலாம். அதே போல் நபி அவர்கள் வந்து கருப்பு தலைப்பாகை அணிந்திருக்கிறாங்க. கருப்பு தலைப்பாகை எப்போல்லாம் அணிந்திருக்கிறாங்கன்னா, ஒன்று வந்து மக்காவுக்குள்ள ஃபதஹ் மக்கா வெற்றியோடு மதீனாவிலிருந்து மக்காவுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் கருப்பு தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அவ்வளோ அழகான ஒரு மனிதரை நாங்கள் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி. அதே போல நபி அவர்கள் குத்துபா நிகழ்த்தக்கூடிய நேரத்திலும் கருப்பு தலைப்பாகை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனுடைய இரண்டு அந்த அந்த முடியும்ல இந்த ரெண்டு போட்டு இப்போ கெட்டி ரெண்டு முடியக்கூடியது வந்து இரண்டு தோள்களுக்கு மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கும் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அதே போல நபி அவர்களுடைய காலணி எப்படி இருந்ததுன்னு சொன்னா, இரண்டு ஸ்ட்ராப்ஸ் கொண்டதாக, இப்போ நம்ம செருப்பு போடுற மாதிரி இரண்டு ஸ்ட்ராப்ஸ் கொண்டதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு இருந்தது. திஹேத்தல் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஜோடி அந்த செருப்புகளை கிஃப்டாக வழங்கினாங்க. நபி அவர்கள் அதை அணிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற செய்தி திருமிதியில் வருது. அல்பானி சஹீஹ் அப்படின்றாங்க. அப்போ இந்த செருப்பு அல்லது ஷூ அணிந்து கொண்டு தொழலாம். நபி அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, செருப்புகளை அணிந்து கொண்டு தொழுங்கள் என்ற செய்தி சுனன் நஸாயி, அதே போல் முஸ்னத் அஹமதுல வருது, அல்பானி சஹீஹ்னு சொல்கிறாங்க. இன்னொரு செய்தியில் வருது அபூ தாவூதுல என்னன்னா, கட்டளை இடுறாங்க ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன செய்யுங்க, செருப்பு அணிந்து கொண்டு தொழுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, யூதர்கள் செருப்பு அணியாமல் அப்படி தான் தொழுவாங்க. அவங்க அதாவது வணக்க வழிபாடுகள் ஈடுபடுறது, செருப்பு அணிந்து அவர்கள் வணக்க வழிபாடில் ஈடுபட மாட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள். எல்லா நேரத்துலையும் அல்ல. இப்போ பள்ளிக்குள்ளே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்க நேரத்தில் செருப்பு போட்டுட்டு தான் உள்ளே போகணும்னு இல்லை. சில இடங்களில் நம்ம வெளியில் ட்ராவலில் இருக்கக்கூடிய நேரத்தில், வெளியில் தொழக்கூடிய நேரத்தில் செருப்பு ஷூக்கள் அணிந்து தொழுது கொள்ளலாம் என்பது. அதேபோல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அணிந்தால் இரண்டு செருப்புகளை அணிந்து நடந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் இரண்டையும் அணியாமல் நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாடு விஷயத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், நபி அவங்க சொன்னாங்க, ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடிய பாத்திரத்தில் மிக மோசமான பாத்திரம் என்னது, வயிறு என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த செய்தியில் சொல்லிட்டு வரக்கூடிய நேரத்தில், எழுந்து நிற்பதற்கு தேவையான அளவுக்கு ஒரு மனிதன் சாப்பிட்டாலே போதுமானது. இந்த முதுகு எலும்பு நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு சாப்பிட்டாலே போதுமானது. அது அல்லாமல் ஒருவர் சாப்பிட விரும்பினால் மூன்றாக அதை பிரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. 3 பகுதிகளாக வயிற்றை பிரித்து கொள்ளுங்கள். ஒன்று சாப்பாட்டிற்காக, இன்னொன்று தண்ணீருக்காக, இன்னொன்று அதாவது எம்டியாக விட்டுருங்க, சாதாரணமாக விட்டு விடுங்கள். இதுதான் வந்து ஹெல்த்தியானது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுனாங்க. சுனன் திருமிதி அதே போல் அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க இன்னொரு செய்தியில், நபி அவர்கள் எந்த ஒரு உணவையும் தங்களுடைய வாழ்நாளில் என்ன செய்ததில்லை, குறை சொன்னது கிடையாது. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்தணும்னு இல்லை. உணவை குறை சொல்லாமல் இருக்கிறது. இப்போ மனைவி வந்து கேட்குறாங்க, உணவு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, செஞ்சது நல்லா இருக்கா, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடணும். இது உணவு குறை சொல்வதுன்னா அதை பற்றி மோசமாக பேசுறது, நல்லாவே இல்லையே, அப்படி தான் பேசக்கூடாது. தவிர இப்போ ஒரு செஃப்பாக இருக்கார், ஒரு ஹோட்டலில் செஃப் மேனேஜராக இருக்கார், அவர் சாப்பாடு வருது இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும்னா எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது சரியில்லை. அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து பொதுவான ஒரு செய்தி, உணவு வந்து குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அதே போல் நபி அவர்கள் பூண்டு வெங்காயம் இந்த விஷயத்தை வந்து இரவுலையும் அதே போல் தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்திலையும் சாப்பிடுவதை தடை செஞ்சுருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த வாயினுடைய அந்த நாற்றத்தை நபி அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நபி அவங்க ஹலாலான தேன் என்பது ஹலாலானது, அதையே வெறுத்தாங்க. ஏன்னா ஒரு தேன் சாப்பிட்டுட்டு ரசூல்லா மனைவி மாடுகள் வீட்டுக்கு போனாங்க. ஒரு 2-3 பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நபி அவங்க தேன் தான் சாப்பிட்டேன். அதோட தேனை வந்து ரசூல்லா தனக்கு தானே ஹராமாக்கினாங்க, இன்னும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் அதை கண்டித்து வசனம் இருக்கு, நீங்கள் வந்து அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ நபி அவர்கள் அந்த மாதிரி அதை கவனம் செலுத்தினாங்க. நபி அவர்கள் என்றைக்கும் சாய்ந்து உண்ண மாட்டார்கள். சாய்ந்து என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் உண்ண மாட்டார்கள். இன்னொரு செய்தியில் வருது, நபி அவர்கள் ஒரு தட்டுக்கு மேலே இன்னொரு தட்டை வச்சு சாப்பிட மாட்டாங்க. அதாவது கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. பிளேட்டுக்கு கீழே ஒன்றை வச்சு தான் சாப்பிடணும்னு நபி அவங்க சாப்பிட்டது கிடையாது.
இது வந்து டேபிளில் நம்ம சாப்பிடக்கூடாது என்பதில்லை. இன்னொரு செய்தி வரும், நபி அவங்க வந்து 3 விரலில் தான் சாப்பிட்டாங்க. நபி அவர்கள் 3 விரலில் தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, ஸ்பூனை வச்சு சாப்பிட்றது ஹராம் தானே அப்படி. அப்போ அவர் சொன்னார், ஸ்பூனை வச்சு சாப்பிட்றது சில வேளைகளில் சுண்ணாவாக மாறும். எப்போ நபி அவங்க 3 விரலில் தான் சாப்பிட்டாங்க. 3 விரல் எப்போ சாத்தியம்? ஸ்பூனில் சாப்பிட்டா தான் இப்போ சாத்தியம் சோறு சாப்பிட்றது. அப்போ அது எல்லாமே வந்து ஹராம் ஹலால்னு சொல்லக்கூடாது. நபி அவர்கள் எந்தெந்த கட்டங்களில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடுகளில் சேருக்கு மேலே உட்காந்து இந்த டேபிள்களில் வச்சு சாப்பிட முடியாதவங்க சாப்பிட்டு கொள்ளலாம், அல்லது முடியும் வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னால் தரையில் அமர்ந்து தரையில் பிளேட்டை வச்சு சாப்பிட்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினாங்க. அதே போல் நபி அவர்கள் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. எப்படி உட்காருவாங்க அப்படின்னு சொன்னால் இக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையில், அதாவது ஒரு காலை நட்டு வச்சுருப்பாங்க, இடது காலை நட்டு வச்சு வலது காலை மடக்கி அந்த வலது காலில் உட்கார்ந்துருப்பாங்க. இன்றைக்கு வந்து ஊர்களில் தப்லீக்கில் போகக்கூடியவங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வழிமுறை. அப்படி சாப்பிடக்கூடிய நேரத்தில் வந்து அதிகமாக சாப்பிடவும் முடியாது. ரெண்டாவது, கால் வலிக்கும் அப்படி உட்கார்ந்தா. நிறைய நேரம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிடவும் முடியாது. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கம்ஃபர்டபுளாக விரும்பலை. கம்ஃபர்டபுளாக உட்காந்தா நல்லா சாப்பிடலாம். அப்போ அந்த மாதிரி உட்காரக்கூடிய நேரத்தில் குறைவாக சாப்பிடும், குறைஞ்ச நேரம் தான் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிறதும் ஒரு சுன்னா. அதே போல் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் எதில் வேணாலும் பயணம் செய்வாங்க. அதாவது குதிரை இருந்தால் குதிரையில் பயணம் செய்வாங்க, ஒட்டகம் இருந்தால் ஒட்டகத்தில், கழுதை இருந்தால் கழுதையிலையும் பயணம் செய்வாங்க, கோவேறு கழுதை இருந்தால் அதிலும் பயணம் செய்வார்கள். எதுக்கு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெருமை பிடிச்சவர் இல்லை, நான் வந்து இதில் தான் போவேன், நான் நபி அப்படிங்கிற மாதிரி பெருமை பிடித்தவர் கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், தனக்கு பின்னால் யார் அமர வேண்டும் என்பதையும் நபி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, டிசைட் பண்ண மாட்டாங்க. யாராக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள். யாராக இருந்தாலும் நபி அவர்கள் தனக்கு பின்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் நபி அவர்கள் ஹலாலான எந்த உணவையும் தவிர்க்க மாட்டார்கள். இது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், ஹலாலை தவிர்க்க மாட்டார்னா நம்மளும் தானே இன்னைக்கு ஹலாலை தவிர்க்கல, அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து சில சாப்பாடுகள் இருக்கும், நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஒரு மேனேஜரோடு உட்காந்து சாப்பிடக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை கூட சில நேரம் சாப்பிட மாட்டீங்க. இப்போ தரையில் ஒரு பேர்த்தம்பளம் கிடக்கு, தூய்மையான பேர்த்தம்பளம், அப்போ தான் விழுதுன்னு வைங்களேன். அதை எடுத்து நாங்கள் நண்பர்களோடையோ அல்லது வேறு மக்களோட போகும்போது எடுத்து சாப்பிடுவோமா, அவன் என்ன நினைப்பான் அப்படின்னு. ஆனால் நபி அவர்கள் அதை செய்ய மாட்டாங்க. நபி அவர்கள் அதை ஊதிவிட்டு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலும் அவர்கள் பெருமையை காட்டியது கிடையாது என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதே போல் முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மேக்சிமம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பாலை அதிகமாக போதுமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், பாலை அருந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களுக்கு விருப்பமானது இனிப்பும் தேனும், இனிப்பை அதிகமாக விரும்புவார்கள். அதே போல் குளிர்பானங்கள் குடிக்கக்கூடிய நேரத்தில், அந்த ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி குடிக்கும் நேரத்தில், அதாவது இனிப்பும் அதாவது குளிர்ந்த தன்மையும் உள்ள சாப்பாடுகளை நபி அவர்கள் அதிகமாக விரும்பினார்கள். குக்கும்பர் என்ன சொல்லுவோம் நம்ம, குக்கும்பர் வெள்ளரிக்காவையும் டேட்ஸையும் சேர்த்து நபி அவங்க சாப்பிடுவாங்க. அதே போல் வாட்டர் மெலனையும் டேட்ஸையும் நபி அவர்கள் சேர்த்து சாப்பிடுவார்கள். அதை கேட்க ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னாங்க, இதுக்கு இதை நாங்கள் இணையாக்குவோம், அதாவது இது சூடு இது குளிர்ச்சி, இது ரெண்டையும் நாங்கள் என்ன செய்வோம், இணைத்து நாங்கள் சாப்பிடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்திகளை அறிவிக்கிறாங்க. அதே போல் குடிக்கிறது நபி அவர்கள் 3 சிப்புகளில் குடிப்பாங்க. ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 3 சிப்புகளாக குடிப்பார்கள். பாத்திரத்தில் மூச்சு விட மாட்டார்கள். அதே போல் அதுதான் உட்கார்ந்து குடிப்பார்கள். இது குடிக்கக்கூடிய முறை. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் சாய்ந்து முன்னுக்கு சாய்ந்து நடப்பார்கள், வேகமாக நடப்பார்கள். திருமதியில் வர செய்தி, முன்னுக்கு சாய்ந்து நடப்பார்கள். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மலையிலிருந்து ஒரு மனிதன் எப்படி இறங்கினா எப்படி இறங்குவானோ அதே போல சாய்ந்து நடப்பார்கள் நபி அவர்கள். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவருடைய நடை என்பது வேகமாகவும் அதே போல ரொம்ப சக்தி மிகுந்ததாகவும் இருக்கும். அதில் வந்து நாங்கள் ஒருபோதும் சோர்வை கண்டதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ரொம்ப வேகமாக நடக்கணும்னு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு வேகமாக. ஒரு முஸ்லீம் என்றால் சோர்வாக இருக்க மாட்டான் என்பதை காண்பிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நடந்தாங்க. அதே போல் நபி அவர்கள் உட்காரக்கூடிய நேரத்தில் குர்ஃபசா அப்படின்னு சொல்லக்கூடிய முறை, அதாவது உட்கார்ந்துக்கிட்டு 2 காலையும் தூக்கி கையால் இப்படி பிடிச்சிருக்கிறது. சில பேர் உட்கார்ந்துருப்பாங்கல்ல, அப்படி உட்கார்றதுல ஒரு தடையும் இருக்குது. அதாவது மறைவான இடங்கள் தெரியக்கூடிய ஆடை அணிந்திருந்தால் அப்படி உட்காரக்கூடாது. அப்படி இல்லாத ஆடை அணிந்திருக்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து 2 கால்களையும் நட்டு வச்சு கால்களை பிடித்து கொண்டு நபி அவர்கள் உட்கார்ந்திருந்ததாக, பள்ளிவாசல் உட்கார்ந்திருந்ததாக செய்தி வருது. அதே போல் நபி அவர்கள் பள்ளிவாசலில் படுத்திருந்ததாக ஒரு செய்தி வருது. எப்படின்னு சொன்னால், நபி அவர்கள் பள்ளிவாசல் படுத்திருந்தார்கள், ஒரு காலுக்கு மேல் இன்னொரு காலை போட்டவர்களாக. இந்த சஹீஹ் புகாரிலேயோ சஹீஹ் முஸ்லீம்லேயோ நினைக்கிறேன்,
அது செய்தி வரும் எப்படின்னா, ஒரு இதில் வரும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காலுக்கு மேல் இன்னொரு கால் போடுவதை தடை செய்தார்கள் அப்படின்னு வரும். ஒரு காலுக்கு மேலே இன்னொரு கால் போடுவதை தடை செய்தார்கள்னு வரும். அதுக்கு அடுத்த ஹதீஸ்லேயே வரும், நபி அவர்களை நான் பார்த்தேன் பள்ளிவாசல்ல படுத்திருந்தார்கள் ஒரு காலுக்கு மேல் இன்னொரு காலை போட்டவர்களாக. இப்போ ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் முரண்படுதுன்னு மறுத்தரக்கூடாது. அப்போ அது என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி போடக்கூடாதுன்னா, 2 காலையும் நட்டு வச்சு, ஒரு காலை படுத்து கிடந்துட்டு ஒரு காலை நட்டு வச்சு அதுக்கு மேலே இன்னொரு காலை போட்டு படுக்கிறது கூடாது. 2 காலையும் நீட்டி வச்சு ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை போடுவோமே, இதுதான் நபி அவர்கள் என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் போட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வோம். அதே போல் நபி அவர்களுடைய பண்புகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், சிரித்த முகத்தோடு இருந்தார்கள். அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல் இன்னொரு செய்தி, எந்த அளவு எப்படி சிரிப்பாங்கன்னா, எல்லாரும் நம்ம தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதாவது இங்கிலீஷில் வந்து லாஃப் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்மைல் அப்படிங்கிறது இருக்குது, சரியா? சஹாபாக்கள் வந்து அந்த சுபுடைய தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை முடித்துட்டு பள்ளியில் உட்காந்து ஜாஹிலியத்து காலத்து கதையெல்லாம் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல சஹாபாக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா, நாங்கள் வந்து பயணத்தில் போவோம், அப்போ எங்களுக்கு வந்து இந்த சாமி ஃபோட்டோ அந்த மாதிரி எதுவும் கிடைக்காது. ஒன்று செய்வோம், களிமண் அல்லது பேரித்தம்பழத்தால் அந்த சாமி சிலைகளை செஞ்சு என்ன செய்வோம், அதை வழிபடுவோம். பசி எடுத்துன்னா அதை எடுத்து சாப்பிடுவோம். இப்போ இதை சொல்லி அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜாஹிலிய காலத்து அந்த வளமைகளை. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தவர்களாக இருந்தார்கள். சிரிப்பு வேற, புன்னகைத்தல் வேற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் புன்னகைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி அவர்களும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த ஜோக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நபி அவர்களும் எங்களோடு இந்த ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அது எல்லாமே எப்படி தான் இருக்கும், உண்மையாகத்தான் இருக்கும், பொய்யாக அவர் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஒரு செய்தி வருது, ஒரு வயதான மூதாட்டி நபி அவர்களிடத்துல வந்து கேட்பாங்க, யார் சொல்ல அந்த மாதிரி வயதானவர்கள் நாங்கள் வந்து சொர்க்கம் போக முடியுமா அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயதானவர்கள் சொர்க்கத்துக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னா அந்த பெண்மணி அழுதுகிட்டே போயிடுவாங்க, அழுதுகிட்டே போவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த சூரத்துல் வாக்கியாவினுடைய 35-37 வசனத்தை ஓதி காட்டி அவங்களிடத்துல சொல்லுங்க, வயதான நிலையில் யாரும் சொர்க்கத்துக்கு போக மாட்டோம், எல்லாரும் இப்படி தான் போவோம், இளமையான நிலையில் தான் போவோம் என்பதை அவருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. இது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பண்பு. அதே போல் இன்னொரு செய்தியில், அதாவது ஒரு சின்ன குழந்தை, அபு உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை, அவருக்கு ஒரு குருவி இருந்துச்சு, சின்ன குருவி, அது வந்து செத்து போயிடுச்சு. அவர் அப்போ ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க, அபு உமைர் உன்னுடைய நுகைர் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அந்த நுகைருங்கிறது அந்த சின்ன குருவி, அது எங்கே அப்படிங்கிறது கேட்டாங்க. இதே போல் நிறைய செய்திகள் வரும். சஹாபாக்கள், அதாவது சஹாபாக்கள் அப்படி தான் நல்ல விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு செய்தி வரும், சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்னு சொன்னால், தர்பூசணி இருக்குல்ல, இதை தூக்கி போட்டு விளையாடி கொண்டு இருப்பார்கள், ஆனால் போர் என்று வந்துவிட்டால் அவர்களுக்கு பொறி பறக்கும் என்பதாக வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் ஜாகிர் அப்படிங்கிற, டைம் இருக்கா இல்லையா, ஜாகிர் அப்படிங்கிற ஒரு மனிதர், அவர் வந்து ஒரு டெசர்ட்டில் வாழக்கூடிய ஒரு பாலைவனத்து அரபி. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு நாள் போகிறாங்க, அவர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கோரமாக இருப்பார், அவர் யாரும் மதிக்க மாட்டாங்க அவரை. அப்போ அவர் வந்து பொருட்களை வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து பின்னால் போய் அவரை கட்டி பிடிச்சி அப்படி மறைச்சிட்டாங்க. அப்போ அவர் வந்து விடுங்க விடுங்க விடுங்கன்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு யாருன்னு திரும்பி பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ்னு சொன்னோன்னா அவர் அப்படி சாஞ்சிக்கிறார். சாஞ்சவன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஜாகிரை வாங்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா விளையாடுறாங்க, இந்த ஜாகிரை வாங்கக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்லுவார், என்னை யார் ரசூலுல்லாஹ் வாங்குவா, என்னை வந்து மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் விடுவார். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஜாகிரே, நீ இந்த மக்களுக்கு மத்தியில் தான் அதாவது விலை இல்லாதவனாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் நீ விலை உயர்ந்தவன் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பணிவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மனிதர் வந்து வர்றாரு ரசூலுல்லாஹ் இடத்துல அந்த பையத்து சம்பந்தமாக பேசுவதற்கு. அவர் வந்து அப்போ தான் புதுசாக வர்றார், வந்தவொன்னே அப்படியே நடுங்கி உட்கார்ந்துருக்கிறார், நபி ஆச்சே அரசாச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது நார்மலாக இருங்க, டேக் இட் ஈஸி, நீ சும்மா இருங்க, நான் ஒரு பெரிய ராஜா இல்லை, நான் ஒரு அதாவது காய்ந்து போன, அதாவது என்ன சொல்கிறதுனா உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய, காய்ந்து போன உப்பு போட்டு சாப்பிடக்கூடிய இறைச்சிகளை சாப்பிடக்கூடிய குறைஷிகளுடைய மகனில் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, என்னை அதிகமாக புகழ வேண்டாம், நீங்கள் என்னை புகழ விரும்பினா என்ன சொல்லுங்கள், என்னை ஒரு அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், என்னை புகழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல் நபி அவர்களும் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் யார் வந்து பார்த்தாலும் எது நபி எது சஹாபா என்பது தெரியாது.
இதை வச்சுக்கிட்டே வரக்கூடியவங்க எல்லாம் யார் நபி யார் நபி யார் நபின்னு கேட்க ஆரம்பிச்சோம்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மிம்பர் மாதிரி போட்டு தரோம், அதுக்கு மேலே உட்காருங்க, வரக்கூடியவங்க தெரிந்து கொள்ளட்டும் நீங்கள் தான் நபி என்பதாக. இந்த அளவுக்கு நபி அவர்கள் சஹாபாக்களோடு அப்படி இருப்பாங்க. அவங்க பேசினா எண்ணி விடலாம். நபி அவர்கள் பேசுவாங்கல்ல, ஒருத்தர் எத்தனை வேர்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லி எண்ண ஆரம்பிச்சா அந்த வார்த்தைகளை எண்ணி விடலாம். இன்னொரு செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சரசரன்னு பேசுறாரு. ஆயிஷா ரலியல்லாஹு சுன்ன தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு சொல்றாங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, நபி அவர்கள் பேசினால் எண்ணி விடலாம், நீங்கள் சரசரவென்று பேசக்கூடிய தொழுகையில் எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. இந்த அளவுக்கு நபி அவர்கள் அதாவது தன்னடக்கம் மிக்கவராக வெக்கம் மிக்கவராக இருந்தார்கள். நபி அவங்களை பற்றி சொல்லுவாங்க, ஒரு கன்னிப்பெண் எந்த அளவுக்கு வெக்கப்படுவாளோ அதை விட அதிகம் வெக்கப்படக்கூடியவராக நபி அவர்கள் இருந்தார்கள். வெக்கம்னா என்ன, இருக்கிறதால வெக்கப்பட்டு போறதில்லை, அதாவது பாவம் செய்வதில் வெக்கம், எப்போவுமே வெக்கத்தோடு நபி அவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வெக்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று சொன்னாங்க. அதே போல் இன்னொரு செய்தியில் வரும், வெக்கம் இல்லாதவன் விரும்பியதை செய்து கொள்ளட்டும். அப்போ இந்த ஹதீஸை பாசிட்டிவாக எடுத்துடக்கூடாது, எனக்கு வெக்கம் இல்லை நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அனுமதி அப்படின்னு. அப்படி இல்லை, வெக்கையில் விரும்பியதை செய்து கொள்ளணும்னா அது ஒரு கெட்ட விஷயம், வெக்கத்தை வர வைக்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் அது. அப்போ அதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி அவர்கள் கெட்டவராகவும் இருக்கவில்லை, கெட்ட பேச்சு பேசக்கூடியவராகவும் இருக்கவில்லை. நபி அவர்கள் 2 விஷயம் கொடுக்கப்பட்டு அதில் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் இலகுவை தேர்வு செய்வார்கள். நபி அவர்களுக்கு 2 விஷயம் கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒன்று தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எது லேசோ அதை தேர்வு செய்வார்கள். இதை எப்படியெல்லாம் ஆக்கிட்டாங்கன்னா, தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்தில் உது செய்கிறது லேசா, தயமம் செய்கிறது லேசா, தட்டிக்கிட்டு போயிடும் சொல்லி அதுக்கெல்லாம் அந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் இல்லை, அதில் அந்த செய்தி தொடர்ந்து வரும், அதுதான் முக்கியம். ஆக்சுவலாக சொல்கிறாங்க, இலகுவை தேர்வு செய்வார் பாவமாக இல்லாதவரை. இது பாவம் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய மாட்டார். எது ரெண்டுமே ஹலால், எதை செஞ்சால் இலகோ அதை தேர்வு செய்வார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசியாக நபி அவர்கள் தங்களுக்காக யாரையும் பழி வாங்கியது கிடையாது. அவர் தனக்கு ஏற்பட்ட எந்த தீங்குக்கும் யாரையும் பழி வாங்கியது கிடையாது. அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்திற்காகவுமே தவிர என்ற செய்தி. கடைசியாக நபி அவர்களுடைய அந்த படுக்கை, அதை சொல்ல மறந்துட்டேன். நபி அவர்கள் எங்கே படுப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த காய்ந்த மட்டைகளால் போடப்பட்ட கட்டில்களில் தான் படுப்பாங்க. நபி அவர்கள் அதில் படுத்து எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முதுகை தட்டி விடுவாங்க. தட்டி விட்டுக்கிட்டு கேட்பாங்க, யார் சொல்ல, அவங்க அழுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அழுதாங்க. யார் சொல்ல, நாங்கள் உங்களுக்கு ஒரு விரிப்பை விரித்து தரவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பயணி ஒரு மரத்தடியில் தங்கி ஓய்வெடுத்து திருப்பி எந்திரிச்சு போக போகிற உலகம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் எனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு நபி அவர்கள் இலகுவை, அதாவது நபி அவர்களுக்கு வசதி எல்லாமே இருந்துச்சு, நபி அவர்களுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு, சாப்பிடக்கூடிய வசதி இருந்துச்சு. நபி அவர்களை பற்றி நம்ம பேசக்கூடிய நேரத்தில் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக அவருடைய வீட்டில் நெருப்பு எரியாது. நபி அவர்கள் கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியை வயிறு நிறைய சாப்பிட்டது கிடையாது, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் எல்லாமே இருந்துச்சு, பணம் இருந்தா, வசதி இல்லையானா எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நபி அவர்கள் அதை மக்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை நாம் தெரிஞ்சு, வசதி இருந்தது ஆனால் நபி அவர்கள் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். இதையெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முடிந்தவரை நபி அவர்களுடைய சுன்னாக்கள், அதாவது எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி உட்காருவாங்க, வலது பக்கம் ஒரு கழித்து படுப்பார்கள், உது செய்துவிட்டு படுப்பார்கள். நபி அவர்கள் எப்போது வீட்டை விட்டு வெளியே போனாலும் மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே வெளியே போவாங்க, மிஸ்வாக் செஞ்சுக்கிட்டே உள்ளே வருவாங்க. இதையெல்லாம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பின்பற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுபோல் இதில் நிறைய ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை முறை அது எல்லாமே வரும் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் போனால் ரொம்ப நேரம் பேசணும். முடிந்த வரைக்கும் இந்த விஷயங்களில், தோற்றம் சம்பந்தமான விஷயங்கள், நடைமுறை சம்பந்தமான விஷயங்கள், நடை உடை பாவனை எல்லாத்துலேயுமே நபி அவர்களை பின்பற்றக்கூடிய நேரத்தில் உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான பர்சனாலிட்டியாக நாங்களும் இருக்கலாம் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மையும் நமது சந்ததியினரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.